ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேஸ்ட்டு திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸ்டிக் இந்த மாதிரி பிஸ்கெட் பாக்ஸில் இருக்குது பாருங்கள், அதுதான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒன்று பெரிய பாக்ஸு, 2 சின்ன பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸை நம்ம இந்த 2 சின்ன பாக்ஸையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். இது போல் ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா நடுவில் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த 2 பாக்ஸ்லையுமே. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து பாதியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது போல் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் 2ஆக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள், அதை வந்து இன்னும் 2 சின்ன பாக்ஸ் இருந்து பாருங்கள், அதில் ஒன்றை வந்து இது போல் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இது போல் நான் ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கிஃப்ட் பேப்பர் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர் ஒட்டி எடுத்திருக்கேன் எல்லாத்துலேயும். ஒன்றுத்தில் மட்டும் ஒட்டவே இல்லை. இந்த பெரிய பாக்ஸ் நம்ம 2ஆக கட் பண்ண பார்த்திங்களா, அதில் ஒன்றுத்தில் ஒட்டவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டும் போது அது வந்து தெரியாமல் போயிடும். அதனால் இது போல் நான் ஒட்டாமல் எடுத்துருக்கேன். இப்போ வந்து க்ளூ தடவி நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். அதை நீங்கள் பெவிபான் தடவி கூட ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தடவிட்டு இப்படி மேலே வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இப்போ இது வந்து ஒட்டினதுக்கப்புறமா இது கூடவே வந்து ஒரு ஃபோம் ஷீட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த ஃபோம் ஷீட்டை இந்த மாதிரி ரவுண்டு பண்ணி நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இது போல் நம்ம வந்து ரவுண்டு பண்ணிட்டு க்ளூ தடவி நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு 2 வேணும், நான் 2 செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாக்ஸில் வந்து நம்ம அதை ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது போல் ஒட்டினதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா, ஒரு சின்ன மினி ட்ராவ் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் பாருங்கள், இது போல் நான் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து இதில் கீழே வந்து க்ரையான் போட்டு வச்சுருக்கேன். மேலே இருக்க பாக்ஸில் பார்த்திங்கன்னா பென், பென்சில், ஷார்ப்னர் அது போலலாம் நான் வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு பசங்க கையில் கொடுக்கும்போது அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இதை நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும் இல்லை, கிச்சனில் கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். கீழே இருக்க பாக்ஸில் வந்து ஸ்பூன்லாம் போட்டு வச்சுட்டு மேலே வந்து கத்தியெல்லாம் போட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டிலை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். கீழே மட்டும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ அந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி இன்னொன்று வேணும், நான் இதுவும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இது கூடவே வந்து 2 அட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டிலில் இந்த அட்டையை இந்த மாதிரி வச்சு நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். கீழே ஒன்று மேலே ஒன்றுன்னு அந்த பாட்டிலை வச்சு நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் க்ளூ தடவி ஒட்டிக்கிறேன். நீங்கள் பெவிபான் தடவி கூட ஒட்டலாம். இந்த மாதிரி க்ளூ தடவிட்டு அந்த அட்டையில் இது போல் வச்சு நான் நல்லா ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி க்ளூ தடவிட்டு இன்னொரு அட்டையை அதுக்கு மேலே வச்சு ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா அதுக்கு மேலேயும் இன்னொரு வாட்டர் பாட்டில் வச்சு இது போல் ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் டெக்கரேட்காக இது போல் பேப்பரில் செஞ்ச ஃப்ளவரை நான் மேலேயும் கீழேயும் ஒன்று வச்சு ஒட்டி எடுத்துக்கிறேன். இது போல் ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதை எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி எண்ணெய் பவுடர்லாம் மேலே வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா நெல் பாலிஷ்லாம் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நான் உங்ககிட்ட வச்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை கிச்சன்லேயும் யூஸ் பண்ணலாம், பூஜா ரூமில் கூட இதை யூஸ் பண்ணலாம். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த பாட்டில் இருக்க இந்த புடியை மட்டும் நம்ம கழட்டி எடுக்க போகிறோம். இதை மட்டும் நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீடு பெருக்கிற தொடப்பம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் இதை போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா உள்ளே வந்து மாட்டி விடுங்க. அதை லூஸாக இருந்ததுன்னா நம்ம கம் தடவி ஒட்டிக்கலாம். நல்லா எவ்வளோ டைட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உள்ளே விட்டு இது போல் கம் தடவி விட்டுக்குங்க. நான் வந்து க்ளூ தடவி ஒட்டிக்கிறேன். நீங்கள் பெவிபான் தடவி கூட ஒட்டலாம். இந்த மாதிரி க்ளூ தடவிட்டு நல்லா ஒட்டி எடுத்துட்டேன். இப்போது இதை நான் டோருக்கு பேக் சைடில் தான் வந்து மாட்டி வைக்க போகிறேன். நம்ம வந்து வீடெல்லாம் பெருக்கி முடிச்சதுக்கப்புறமா தொடப்பத்தை இந்த மாதிரி ஒரு ஊக்கில் வந்து மாட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாட்டி வைக்கும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து தொடப்பம் வீணாகாது, ரொம்ப நாளைக்கு உழைக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி மாட்டி வச்சு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தொடப்பம் வீணாகாமல் இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.